ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டம் அச்சுதாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 23 பேர் திருப்பதி கோவிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். சனிக்கிழமையன்று அதிகாலை கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள தவளேஸ்வரம் பாலத்தில் வேன் அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்தது. திடீரென தாறுமாறாக ஓடிய வேன் பாலத்தின் தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு கோதாவரி ஆற்றில் பாய்ந்தது. தகவல் அறிந்ததும் போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ராட்சச கிரைன் மூலம் வேனை வெளியே எடுத்தபோது 21 பேர் இறந்திருந்தனர். ஒரு சிறுமியும் சிறுவனும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு சிறுமி சிகிச்சை பலனின்றி இறந்ததால் பலி எண்ணிக்கை 22 ஆனது. இதில் 9 பெண்கள் 7 குழந்தைகள் அடக்கம். 22 புனித பயணிகள் ஆற்றில் மூழ்கி பலியான சம்பவம் தனக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்ததாக ட்விட்டரில் குறிக்கப்பட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, எதிர்க்கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.